இன்றைக்கி வெனஸ்டே கிருத்திகை, அதனால் ஃபுல்லாக சைவம் தான் செய்ய போகிறோம். யூஸ்வலாக வெனஸ்டேவில் ஏதாவது நான்வெஜ் செய்வோம். இந்த மாதிரி கிருத்திகை அமாவாசை வந்துருச்சுன்னா அப்போ செய்ய முடியாது. அதனால் இன்றைக்கி செய்யலை. காலையில் எழுந்தோடனே ஒரு பக்கம் காஃபிக்கு பால் ஊற்றி வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு பக்கம் அரிசி உலையும் போட்டுட்டு பருப்புமே ஊற வச்சுட்டேன். அரிசி கழுவின தண்ணியை ஊற்றி அதில் பருப்பு நல்லா களைஞ்சி ஊற வச்சுட்டேன். இது பருப்பு ஊற வச்சுட்டு போயிட்டு காஃபி குடிச்சிட்டு வந்ததுக்குள்ளே சாதம் வெந்துடுச்சு. அதை வடிச்சிட்டு காய்கறி எடுத்து வச்சுருந்தேன். நேற்று ஆஃபீஸ்லேருந்து வரும்போது இந்த ஃப்ரெஷ்ஷாக காய்கறி வாங்கிட்டு வந்திருந்தேன். பட்டை அவரைக்காவும் சொரக்காவும், பாட்டில் சொரக்காவும், அதில் பட்டை அவரைக்காய் போட்டு நல்லா சூப்பராக ஒரு சாம்பார் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இட்லி ஒரு பக்கம் ஊற்றிட்டு சட்னி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சாம்பார் மதியத்துக்குமே கொடுக்கறதுனால காலையில் இட்லிக்கு சட்னி செஞ்சிடலான்ட்டு இந்த பாட்டில் சொரக்காய் ரெசிபி என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறேன்றதை காமிக்கிறேன். நல்லா உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி அரிஞ்சிட்டு வெறும் வானலில் எண்ணெய்லாம் ஊற்றாமல் இந்த சொரக்காவை போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றுங்க. நான் தண்ணி ஊற்றுனது எடுக்கல. அரை டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு அப்படியே ஒரு கிளறி அப்படியே மூடி வச்சுருங்க. வேறு எதுவுமே இல்லை சேர்க்காதீங்க. இது வெயிட் லாஸ்க்கு அவ்வளோ சூப்பரான ஒரு ரெசிபி. நான் ஷார்ட்ஸில் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் சாப்பிட்றதுக்கு வெயிட் லாஸில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகும். ஏன்னா இந்த மாதிரி தண்ணிக்காய் எல்லாமே வெயிட் லாஸ்க்கு யூஸ் ஆகும். அதில் நம்ம இது ஆயில் கொஞ்சம் கூட சேர்க்காம செய்கிறதுனால நல்லாவே இருக்கும். இந்த மாதிரி வெந்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வேர்க்கடலை, காஞ்ச மிளகா, கொஞ்சம் சோம்பு போட்டு கொரன்னு அரைச்சி இந்த காய் கூட அப்படியே சேர்த்து கிளறி விட்டுட்டோன்னா அவ்வளோதான், ரெடி. ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டாகவும் இருக்கும். இல்லை நம்ம வேர்க்கடலைலாம் போடுறதுனால அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் வாசனைக்கு கருவேப்பிலை மட்டும் போட்டு கிளறி விட்டுருங்க. இது அம்மா செஞ்சு கொடுத்தாங்கன்னா 11 மணிக்கெலாம் சூடாக அப்படியே எடுத்து ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்ருவோம். சாப்பாடே சாப்பிட மாட்டோம். இது ரெடி ஆகிட்டு இருக்க கேப்பில் இட்லி வெந்துருச்சு, எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி தேங்காய் சட்னிக்கு தான் காஞ்ச மிளகா, இஞ்சி, அப்புறம் தேங்காய் போட்டு நல்லா அரைச்சிட்டேன். இன்றைக்குமே செஞ்சில் அரைச்சி அந்த டேஸ்ட்டு வரல. சுமாரான சட்னி தான். நைட்டு தண்ணி இல்லாததுனால பாத்திரம் கழுவல. சிங்க்கு நிறைய பாத்திரம், அதை கழுவுறதுக்கே எனக்கு ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. அப்புறம் எப்பயும் போல் இட்லி செஞ்சால் பசங்களுக்கு இட்லி எடுத்துப்பாங்கள்ல, அதனால் இட்லி கொடுத்துட்டு மிரட்டி கொஞ்சோண்டு சொரக்காய் வச்சுருக்கேன். சாப்பிட்டு வராங்களா என்னான்ட்டு ஈவினிங் தான் தெரியும். இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு இப்போ சீசன் வந்துடுச்சுல, அதனால் நிறையா தர்பூசணி பழம் கிடைக்குது. அதை அவங்களுக்கு கட் பண்ணிட்டேன். இது நிறைய இடத்துல ஒவ்வொரு பேர் சொல்கிறாங்க. ஒருத்தவங்க கோசா பழம்னு சொல்கிறாங்க, ஒருத்தவங்க தண்ணி பழம்னு சொல்கிறாங்க. எங்கள் ஏரியாவில் நாங்கள் தர்பூசணின்னு சொல்லுவோம். உங்கள் ஏரியாவில் நீங்கள் என்ன பேர் சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள். லஞ்ச் பேக் பண்ணிட்டேன். எனக்குமே சாதம் கம்மியாக வச்சுட்டு போகிறேன்ட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. என் மேலே எவ்வளோ அக்கறையாக இருக்குன்றது நினைக்கும் போது சந்தோஷமாக தான் இருக்குது. அது போதும் எனக்கு அந்த அளவுக்கு. நான் மேலே இருக்க காய்கறி அதிகமாக எடுத்துகிட்டு போகிறதுனால காய்கறி நிறையா சாப்பிட்டுப்பேன். சாதம் அதனால் கொஞ்சமாக சாப்பிட்றது நல்லா தான் இருக்கும், கரெக்டாக தான் இருக்கும். இது கொஞ்சமாக எனக்கு தெரியல, கரெக்டாக தான் இருக்குது. நான் பல்காக இருக்கிறதுனால நிறையா சாப்பிடுவேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இல்லை, கொஞ்சமாக தான் சாப்பிடுவேன். ஆனால் இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் நிறையா வெளுத்து கட்டுவேன். அதனால தான் இப்படி இருக்கிறேன். அப்புறம் சொரக்காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் கப்பு நிறையா சொரக்காய் எடுத்துக்கிட்டேன். என்னன்னு தெரியல, எங்கள் டீமில் சொரக்காய் யாருக்கும் அவ்வளோ பிடிக்கிறதில்ல. எனக்கு பிடிக்கும், ஹெச்ஆருக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷலாக செய்யும்போது அவரை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஏன்னா இதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டு காலையில் இன்றைக்கி டிஃபன் சாப்பிட்ற டைம் இல்லை, அதனால் டிஃபனுமே ஒரு டப்பாவில் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் பொடி போட்டு சட்னி போட்டு எடுத்துக்கிட்டேன். ஈவினிங் வரும்போது கடைக்கு போயிட்டு வந்திருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு மீன் குழம்பு சாப்பிட்டு. இதுக்கு மேலே மீன் சாப்பிடாம இருந்தால் நாக்கு மர்காய் ஆகிடும். அதனால் யூஸ்வலாக போகிற இடத்துக்கு வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு போயிட்டு இந்த கடையில் தான் நான் யூஸ்வலாக மீன் வாங்குவேன். இங்கே நிறைய வெரைட்டி கிடைக்கும், ரேட்டுமே நமக்கு அஃபோர்டபுளாக இருக்கும். அதனால் நிறைய வெரைட்டி மீன் இருந்தது. நான் என்னென்ன மீன் வாங்கினேன்னு சொல்லிட்டு நான் காலையில் காமிக்கிறேன் பாருங்கள். அப்புறம் சுபா சிஸ்டர் கார மீன் கேட்டிருந்தீங்க. இதுதான் காரப்பொடி. இதை எங்கள் ஏரியாவில் காரப்பொடின்னு சொல்லுவோம். உங்கள் ஏரியாவில் என்ன மீன் சொல்வீங்கன்னு சொல்லுங்கள். அங்கேயே க்ளீன் பண்ணுற இடத்துல க்ளீனும் பண்ணிவிட்டு மாங்காவும் வாங்கிட்டு வந்துட்டேன். வீடியோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.